அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். டிக்பிக், a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. மாநிலங்களுக்கான உரிமையில் மத்திய அரசு தலையிடக்கூடாது. 65 வருடங்களாக திமுக தலைமையே மறந்த விஷயம் அது. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. திமுக மூட்டை கட்டி வச்சுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல சார். ஏன்னா முக்கியமான ஒவ்வொரு பிரச்சனையிலுமே அவங்க இந்த கோஷத்தை எழுப்பிட்டு தானே இருக்காங்க. மும்மொழி கொள்கைக்கு எதிராக இந்த கோஷத்தை அவங்க எழுப்புனாங்க. நீட் பிரச்சனையில் இந்த கோஷத்தை அவங்க எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துலையுமே இந்த கோஷத்தை அவங்க எழுப்புனாங்கல்ல. சரி, காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, இதற்காக திமுக எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கு பாராளுமன்றத்துக்கு முந்தி. டிஆர் பாலு நடத்துவாரா? ஜெகதரசி நடத்துவாரா? ராஜா நடத்துவாரா? கனிமொழி நடத்துவாரா? வீராசாமி நடத்துவாரா? அப்போது நீங்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே கலாநிதி தயாநிதி மாறன் நடத்துவாரா? எல்லாமே கார்ப்பரேட் முதலாளிகள். எல்லாமே 1 லட்சம் கோடி இருக்குது. இந்த 1 லட்சம் கோடி இருக்கிறவர்கள் தங்களுடைய தொழில் சம்பந்தமான தலையீடு வராமல் இருப்பதற்கு மத்திய அரசை மிரட்டுவதற்காக எம்பி ஆகியிருக்காங்க. இதுதானே உண்மை. நீங்கள் 35 வருஷமாக இந்த தமிழ் மக்களுக்கு போராடி பெற்றுக் கொடுத்த ஒரு உரிமையை காமிக்க. நெருக்கடி வருகிற பொழுது என்ன பண்ணுவீங்க? மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையால் சுடுகாடு. தேர்தல் ஜெயிச்சிட்டா 5 வருஷம் மறந்துடுவீங்க. என் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தேவைன்றது எனக்கு தான் தெரியும். அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்யணும்னாவே மத்திய அரசு கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த மும்மொழி கொள்கையில் கடைசி வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டே ரிலீஸ் பண்ணல. நடந்த பட்ஜெட்டில் திமுகவே நாங்கள் அந்த நிதியை நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ இதை முன்னிறுத்தி தான் நாங்கள் மாநில சுயாட்சி வேணும் அப்படின்றத வலியுறுத்துகிறோம் அப்படின்றாங்க. இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்தது 67 இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் 2025 வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது கூட அமித்ஷாக்கு இந்த வேகம் இல்லை. சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது 3 நாள் டேரா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் 3 நாள் எங்கே வந்து உட்காந்துருக்காரு? தமிழ்நாட்டில் போச்சு. கூட்டணி முடிவெடி தான் வரணும். 4 மணி வரைக்கும் அவர் வேட்டியே கட்டலை. லுங்கியில் உட்காந்துட்டு பனியனை போட்டுட்டு எம்ஜிஆர் விட பார்த்துட்டு இருக்காரு. அமித்ஷா வருவார் 12 மணிக்கு ப்ரெஸ் மீட், 1 மணிக்கு ப்ரெஸ் மீட், 2 மணிக்கு ப்ரெஸ் மீட். எத்தனை மணி வரவே முடியாதியா. அண்ணாமலை பதவியை ராஜினாமா செய்கிறார் சார். ஆனால் இந்த விஷயத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார்ல சார் எடப்பாடி. ஒன்றுபட்ட திமுக வராதுன்றாரு. நீங்கள் சொன்ன மாதிரி வேட்டியே கட்டாமல் இருக்காரு. ஆனால் ஏன் அப்போ அவர் பிஜேபி நிராகரிச்சிருக்கலாம்ல? நீங்கள் என்ன கேஸ் போடு, என்ன வேணால் பார்த்துக்கிறேன், என்ன தலையாக போயிட போகுது அப்படின்னு அவர் பிஜேபி நிராகரிச்சிருக்கலாம்ல? ஏன் அந்த விஷயத்தில் அவர் உடன்பட்டார்? நல்ல கேள்வி தான். பிஜேபிக்கு இவர் உடன்பாடு வைப்பதற்கு முன்பே அதிமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் உடன்பாடை வச்சுக்கிட்டான், கைது போட்டான். மாநில சுயாட்சி அரசியலை இப்போ முன்னெடுக்கிறாங்கல்ல. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி ஓகேங்களா, இந்த கூட்டணி எதிர்த்து தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக களம் காண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபி மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இதை பிஜேபி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தனக்கு வாக்கா மாறும்னு திமுக நினைக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை மீண்டும் திமுக கையில் எடுத்திருக்காங்க. இதை முன்னெடுத்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வை அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு கட்டத்தில் திமுக இதில் கை வைப்பதற்கான காரணம் என்ன? முதல்ல மாநில சுயாட்சி, அப்புறம் தான் மத்தியில் கூட்டாட்சி. மாநிலங்களுக்கான உரிமையில் மத்திய அரசு தலையிடக்கூடாது. இதுதான் இது அண்ணா காலத்தில் சொல்லப்பட்ட கோஷம். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு. இதெல்லாம் அண்ணா மக்களை ஏமாற்றுவதற்கு சொன்ன வார்த்தை. ஏன் இதை மக்களை ஏமாற்றுவதற்காக சொன்ன வார்த்தைன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த மாநில சுயாட்சி கொள்கை திமுக ஆட்சிக்கு 67 மூட்டை கட்டி எங்கே வச்சுட்டாங்க? பரனில் வச்சுட்டாங்க. 67 ஆட்சிக்கு இன்றைக்கி வருஷம் எவ்வளோ ஆச்சு? இப்போ 2025. அதில் ஒரு 60-65 வருஷம் ஆச்சு. 65 வருடங்களாக திமுக தலைமையே மறந்த விஷயம் அது. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. எமர்ஜென்சி காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மாணவன், எல்கேஜி மாணவன், அப்போலாம் 1வது, இப்போ தான் எல்கேஜி வந்திருக்கு. 1வது மாணவன் என்ன படிக்கணும்னா டெல்லியில் இருக்கிறவன் தான் முடிவு பண்ணுவான். கல்விக் கொள்கை யார் எடுத்துகிட்டு போயிட்டா? டெல்லி சார். ஆனால்
திமுக மூட்டை கட்டி வச்சுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல சார். ஏன்னா முக்கியமான ஒவ்வொரு பிரச்சனையிலுமே அவங்க இந்த கோஷத்தை எழுப்பிட்டு தானே இருக்காங்க. மும்மொழி கொள்கைக்கு எதிராக இந்த கோஷத்தை அவங்க எழுப்புனாங்க, நீட் பிரச்சனையில் இந்த கோஷத்தை அவங்க எழுப்புனாங்க, அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துலையுமே இந்த கோஷத்தை அவங்க எழுப்புனாங்கல்ல. அப்படி இருக்கும்போது தேவைப்படும் போது அவங்க இந்த கோஷத்தை முன் வச்சுட்டு தானே இருக்காங்க. 3 விஷயம் சொன்னீங்க. நீட்டு எந்த காலத்தையும் தமிழ்நாட்டில் வராது. நீங்கள் ஃபெடரல் செட்டப்பை, இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டால டெல்லியிலேருந்து போடுற சட்டத்தை ஏற்றுக்கணும். நீட் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்துகிற விஷயம் இல்லை. அகில இந்திய மாணவர்கள் அத்தனை பேரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறதை போல் நீட் எழுதி தான் பாஸ் ஆகணும். இது எப்படி தமிழ்நாடு அரசு தனியாக நீட்டுக்கு விலக்கு கொடுக்க முடியும்? விலக்கு கொடுத்தா ஒட்டுமொத்த நீட்டு அந்த பரீட்சையை தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டை எப்படி தவிர்த்துட்டு மார்க் போடுவான், அந்த லிஸ்ட்டில் கட்டாக மார்க் போடுவான். அப்புறம் ரெண்டாவது இன்னும் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஊழல் 720 நீட்டுக்கான மார்க், 250 வாங்குகிற மாணவனும் மெடிக்கல் படிக்கிறான். எப்படி படிக்கிறான்? 720க்கு 650 வாங்குகிற மாணவன் அரசு கோட்டாவில் போய் மருத்துவர் ஆகிறான். 220 மார்க் வாங்குறவன் யார் கோட்டாவில் போய் டாக்டர் ஆகிறான்? கல்வி கொள்ளையர்கள் வச்சுருக்காங்கல்ல மெடிக்கல் காலேஜ் கொள்ளையடிக்கிறதுக்கு. அப்போது எதுக்கு நீட்டு? மத்திய அரசாங்கம் எதுக்கு நீட்டை கொண்டு வந்தது? ஐஏஎஸ் படிக்கிறவன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் பணத்தை கொடுத்து ஐஏஎஸ் ஆகிடலாமா? அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த நீட்டு என்பது தனியார் கல்லூரிகளுக்கு கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இது என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மருத்துவக் கல்லூரிகளை பூரா அரசே கையகப்படுத்தியிருக்கணும். சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார், அதுதான் சார் கரெக்டு. இப்போது வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜுமே கோடிக்கணக்கில் காசு வாங்கிட்டு தான் வந்து அட்மிஷன் போடுறான். டொனேஷன் கோடிக்கணக்கில் டொனேஷன் வாங்கிட்டு அட்மிஷன் போடுறான். அப்போது அரசாங்கம், மத்திய அரசும் மாநில அரசும் அதை தானே கண்டிக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, அவன் ஊழல் பண்ணுறான் அப்படின்ற காரணத்துக்காக பசங்க மேலே தானே மறுபடியும் ஒரு ப்ரெஷரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ நீட்டுன்றது அப்படி தானே சார். இப்போது +1 +2 படிச்சிட்டோம். அந்த ஒரு இதில் வந்து காலங்காலமாக +1 +2 முடிச்சுட்டு நீட் எழுதாமல் எத்தனையோ பேர் மருத்துவர் ஆயிருக்காங்க, உலகளவில் சிறந்து விளங்கியிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது இப்போது அதாவது அந்த ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்க ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா மத்திய கட்சியில் ஒன்று பெரிய ஆளாக இருப்பாங்க, இல்லை மாநில கட்சியில் பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதை டார்கெட் பண்ணாமல் மறுபடியும் ஸ்டூடெண்ட் மேலே ஒரு ப்ரெஷரை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க தானே சார். யார் பண்ணுறாங்க? அதை மாநில அரசு பண்ணுது. மாநில அரசு ஜெயலலிதா இருக்கிற பொழுது 1 வருஷம் நீட் எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு அந்த மாதிரி விளக்கே வாங்கிய பிறகு நாங்கள் தமிழ்நாட்டில் நீட்டு எழுதவே மாட்டோம், நீட்டு எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லக்கூடிய தைரியம் மாநில அரசுக்கு இல்லை. ஏன்னா மாநில அரசுடைய மந்திரிகள் தான் மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறான். இங்கே சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து நடத்துறது இல்லை சார். அப்படி இல்லை சார். இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்து மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணுறாங்க சார், கல்வி வேந்தர்களாக இருக்காங்க. மாநில அரசு நினைத்தால் இந்த மருத்துவக் கல்லூரிகளை கையகப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு சிதம்பரம் மெடிக்கல் காலேஜை ஜெயலலிதா இருக்கிற போது கையகப்படுத்துச்சு, அரசு எடுத்துக்கொண்டது. அப்போ யாரை ஏமாத்துறீங்க? திமுக அரசையும் பச்சையாக ஏமாத்துது. 1. 2வது, நீங்கள் மும்மொழி கொள்கை நேரு இருக்கிற இதுக்காக உயிரை விட்டவன் பல பேர் செத்து போயிட்டான். நேரு இருக்கிற பொழுது என்ன வாக்குறுதி கொடுத்தாரு தெரியுமா? மாநில அரசே விரும்புகிற வரை உங்களுக்கு இந்தி திணிக்க மாட்டோம். இது யார் கொடுத்த வாக்குறுதி? நேரு. இன்னைக்கு அது வந்து லைவில் இருக்கு. இவர்கள் ஏமாற்றுவதற்காக திமுக இதை பேசுகிறார்கள். சரி, காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, இதற்காக திமுக எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கு பாராளுமன்றத்துக்கு முந்தி. டிஆர் பாலு நடத்துவாரா? ஜெகதரட்சி நடத்துவாரா? ராஜா நடத்துவாரா? கனிமொழி நடத்துவாரா? வீராசாமி நடத்துவாரா? அப்போது நீங்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே கலாநிதி தயாநிதி மாறன் நடத்துவாரா? எல்லாமே கார்ப்பரேட் முதலாளிகள். எல்லாத்தையும் 1 லட்சம் கோடி இருக்குது. இந்த 1 லட்சம் கோடி இருக்கிறவர்கள் தங்களுடைய தொழில் சம்பந்தமான தலையீடு வராமல் இருப்பதற்கு மத்திய அரசை மிரட்டுவதற்காக எம்பி ஆகியிருக்காங்க. இதுதானே உண்மை. இன்றைக்கி 35 வருஷமாக இந்த தமிழ் மக்களுக்கு போராடி பெற்றுக் கொடுத்த ஒரு உரிமையை காமிக்க ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நெருக்கடி வருகிற பொழுது என்ன பண்ணுவீங்க?
மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையால் சுடுகாடு. தேர்தல் ஜெயிச்சிட்டா 5 வருஷம் மறந்துடுவீங்க. ஏன் பிஜேபியோட நீங்கள் கூட்டணி வைக்கலையா? திமுக தோன்றிய காலத்திலிருந்து யாரோட கூட்டணி? காங்கிரஸோடு கூட்டணி. காங்கிரஸ் அழிஞ்சு போன பிறகு பிஜேபி ஓட கூட்டணி. ஜெயலலிதா 88 சாரி 98 பிஜேபி ஆட்சியை கவிழ்த்து விட்டு வந்த பிறகு தூக்கி பிடிச்சது யார்? திமுக. முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார், ராஜா மத்திய அமைச்சராக இருந்தார். அப்போது மாநில சுயாட்சி என்பது நதிநீர் சட்டம். நதிநீர் சட்டத்தில் 3 முறை கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை டேம் நம்பி போச்சு. ஒரு சொல் தண்ணி கூட வரல. தஞ்சாவூரில் இருக்கிற குருவை என்ன ஆகுது? காஞ்சி கருகி போச்சு. விவசாயி தாலியெல்லாம் அடமானம் வச்சுட்டான். அப்போது இதுக்கு நீங்கள் போராடி வாங்கி கொடுத்த உரிமை என்ன? ஆற்றுல இருக்கிற மணலை பூரா திருடி விற்றது தான் மாநில சுயாட்சியா? இன்றைக்கு வரைக்கும் ஆற்று மணல் விற்கப்படுதா விற்கலையா? கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் இதுதான் மாநில சுயாட்சியா? அமைச்சர் பொன்முடி நீங்கள் விழுப்புரத்தில் ஒரு பெரிய என்எல்சி உருவாக்குனார். அப்பா அமைச்சர், மகன் குவாரி கான்ட்ராக்டர். 2,25,000 லாரி. எவ்வளோ கோடி? எத்தனை மாவட்டத்தை திருட்டுத்தனமாக கொண்டு வந்தீங்க? விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் மாவட்டம், செங்கல்பட்டு, சென்னையில் விழுந்து விற்றீங்க. அப்போது இதெல்லாம் 200 ரூபா கொடுத்தா அந்த மக்கள் ஓட்டு போட்டு போயிடுறான். 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டு போயிடுறான். அப்போ எங்கே மாநில சுயாட்சி போய் ஏமாற்றுவதற்காக செய்கிற கோஷமே தவிர மாநில சுயாட்சி மூலம் அடிப்படை கல்வி கொள்கை டெல்லி எடுத்துகிட்டு போயிட்டான். எப்போ எபிஜிசி பில் எடுத்துகிட்டு போயிட்டான். திருப்பி வாங்கினீங்களா? இருக்கக்கூடிய 1வது பையன் என்ன படிக்கணுங்கிறத யார் முடிவு பண்ணுறா? டெல்லி முடிவு பண்ணுறேன் சார். அதை தான் சார் அவங்க காரணமாக சொல்கிறாங்க. இன்றைக்கி என் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தேவைன்றது எனக்கு தான் தெரியும். அதாவது ஒரு குழந்தைக்கு என்ன தேவைன்றது தாய்க்கு தான் தெரியும். அவன் என்ன படிக்கணும், என்ன தேவைப்படுது, ஒரு கிராமத்தோட வளர்ச்சிக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வரணும், எல்லாமே எனக்கு தான் தெரியும். அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்யணும்னாவே மத்திய அரசு கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை உடைக்கிறதுக்காக தான் நாங்கள் இது கொண்டு வரோம் அப்படின்றாங்க. அவன் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மும்மொழி கொள்கையில் கடைசி வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டே ரிலீஸ் பண்ணல. நடந்த பட்ஜெட்டில் திமுகவே நாங்கள் அந்த நிதியை நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ இதை முன்னிறுத்தி தான் நாங்கள் மாநில சுயாட்சி வேணும் அப்படின்றத வலியுறுத்துகிறோம் அப்படின்றாங்க. இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்தது 67. 67லேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. ஓகே, ஏன் 2025 வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். எத்தனை முறை நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏறக்குறைய 60 வருஷமாக நாடாளுமன்ற உறுப்பினர் 40 பேர் போயிருக்கான். 20 பேர் போங்க. திமுக அதிமுக வந்துருச்சு 77. அப்போ 60னா 12 முறை இப்போ நாடாளுமன்றத்தில் 20 பேர் திமுக போட்ட ஆவரேஜ் 12 2 24. 250 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேர் நாடாளுமன்றத்துக்கு முந்தி நீங்கள் இந்தியா முழுக்க செய்தி போகிற அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்துறீங்களா? உங்களோட எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் சேர்ந்துருப்பான்? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, யூபி, எம்பின்னு எதிர்கட்சி கூட சேர்ந்துருப்பானா இல்லையா? அது தலைமை தாங்கினீங்களா? தாங்கலை. ஏன்? நீங்கள் திருடியதை வெள்ளையாக்கணும்னா டெல்லி எதிர்க்கக்கூடாது. இதுக்காக தானே காங்கிரஸ் இன்றைக்கு வரைக்கும் பிடிச்சி வச்சுருக்கீங்க. எடப்பாடி மொத்தமாக போய் பிஜேபி செட்டில் ஆகிட்டார். ஏன்? திருடியதை வெள்ளையாக்கணும், இல்லைன்னா உள்ளே போயிடணும். வெள்ளை இல்லைன்னா உள்ளை. இதுதானே திராவிட இயக்க அரசியலாக இருக்குது. அமித்ஷா உட்கார்ந்து கூட்டணி சேர்ந்தே ஆகணும், திமுகவை எதிர்த்தே ஆகணும். திமுக ஒழிக்கிறதுக்கு நான் அதிமுகவை சேர்த்துக்குவேன், அதிமுக ஒழிச்சிருவேன். பிஜேபி அதிமுக கரையுமா இல்லை மீண்டு வருமானு பல விவாதங்கள் ஓடிட்டுருக்கு. மகாராஷ்டிராவை போல் ஏக்நாத் சிண்டேக்களை உருவாக்கி வச்சுருக்காரு அமித்ஷா. எப்போ வேண்டுமானாலும் ஏக்நாத் சிண்டேக்கள், செங்கோட்டை ஒரு சிண்டை, தங்கமணி ஒரு சிண்டை, வேலுமணி ஒரு சிண்டை. வேலுமணிகிட்ட இருக்கிற வடவெள்ளி சேகர் 10,000 கோடி ரூபா வச்சுருக்கானோ. அவன் சிபிஐ ரைடு வந்துடும், இடி வந்துடும், ஐடி வந்துடும்னு பிஜேபியில் போய் சேர போகிறார். யார்? வடவெள்ளி சேகர். அப்போது மக்கும் குப்பை மக்கா குப்பை பூரா பல ஆயிரம் கோடி பணம், 10,000 கோடி இருக்கான். எழுத படிக்க தெரியாது, கையெழுத்து போட தெரியாது. வேலுமணியுடைய சிஷியன். இதை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லை. இந்த சிஷியன்கிட்டே பல ஆயிரம் கோடி இருக்குது.
மக்கும் குக்கை மக்கா குப்பை. அவர் எந்த பதவியும் வகிச்சது இல்லை. எப்படி இதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியுமா தெரியாதா? ஸ்டேட் விஜிலன்ஸுக்கு தெரியுமா தெரியாதா? அங்கெல்லாம் போகவே இல்லையே. சாதாரண எழுத படிக்க தெரியாத வேலுமணியுடைய உதவியாளர் 10,000 கோடினா வேலுமணியோட எத்தனை லட்சம் கோடி? இப்படி பல புகார்கள் இருக்குது. இந்த புகார்களெல்லாம் மத்திய அரசு கண்குத்தி பாம்பாக பார்த்துட்ருக்கா. நீங்கள் செய்கிற இந்த வேஷம் பூராமே மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு மட்டுமே மாநில சுயாட்சி. திமுக அவனுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்லையா? நீ மாநில சுயாட்சி சொல்லி ஓட்டு வாங்க முடியுமா திமுகவால்? நோட்டு இல்லாமல் முடியாது. ஏன்? இதெல்லாம் ஏமாத்துறதுக்கு. கடைசியாக பொட்டியோடு போய் எங்கே இறங்கணும்? தொகுதியில் இறங்கினா தான் ஓட்டு போடுவோம். 1000 2000 வரைக்கும் கொடுப்பதற்கு இப்போ விஷன் 200 தயாராக இருக்குது. இந்த மாநில சுயாட்சி இதெல்லாம் பழைய குப்பை. திமுகவே பரல தூக்கி வைத்த குப்பை. இப்போ தூசு தட்டி குப்பை இறக்குறீங்க. என்ன காரணத்துக்காக இப்போ தூசி தட்டி இறக்குறாங்க? ஏன் இறக்குறாங்கன்னா சரியான கேள்வி. பிஜேபிக்கு காங்கிரஸ் மீது இருக்கிற கோபத்தை விட திமுக மேலே தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸை டெல்லியில் அடையாளப்படுத்துவது திமுக தான். 40 சீட்டு வந்திருக்கு. அகில இந்திய முழுக்க காங்கிரஸுக்கு 99 சீட்டு. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ சீட் போயிருக்கு? 40%. பாதிக்கு பாதி போய் பாதிக்கு கிட்டத்தட்ட. அப்போது பிஜேபி எதிர்க்கக்கூடிய வலுவான மாநிலம் எது? தமிழ்நாடு. தென் மாநில முதல்வர்கள் மாநாடு மறுசீரமைப்புக்கு பினராயி விஜயன் சென்னைக்கு வராரு, ரேவந்த் ரெட்டி சென்னைக்கு வராரு, சிவகுமார் வர்றாரு. எல்லாம் யாருக்கு எதிராக? பிஜேபிக்கு எதிராக. இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸ் என்ன கேட்குறான்? வட இந்திய எதிர்ப்பு தென்னிந்தியாவில் தான் வருது, தமிழ்நாட்டில் தான் வருது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது கூட அமித்ஷாக்கு இந்த வேகம் இல்லை. சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது 3 நாள் டேரா. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் 3 நாள் எங்கே வந்து உட்காந்துருக்காரு? தமிழ்நாட்டில் போச்சு. கூட்டணி முடிவெடி தான் வரணும். கூட்டணி என்பதை விட திமுகவை எதிர்க்கக்கூடிய கூட்டணி. அதுவும் இறங்கி போகிறாரு. மாநில தலைவரை மாற்றுறாரு. எதை சொன்னாலும் செய்கிறாரு. ஒன்றுபட்ட அண்ணா திமுக முடியாதுன்னா சரி. நீங்கள் எடப்பாடி நீங்கள் 4 மணி வரைக்கும் அவர் வேட்டியே கட்டலை, லுங்கியில் உட்காந்துட்டு பனியனை போட்டுட்டு எம்ஜிஆர் விட பார்த்துட்டு இருக்கார். அமித்ஷா வருவார் 12 மணிக்கு ப்ரெஸ் மீட், 1 மணிக்கு ப்ரெஸ் மீட், 2 மணிக்கு ப்ரெஸ் மீட். எத்தனை மணி வரவே முடியாதியா? உடனடியாக போய் லைவாக அமித்ஷாவை காமிச்சது மீடியா பூரா அப்படியே எங்கே போயிட்டாங்க? அண்ணாமலை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை பதவியை ராஜினாமா செய்கிறார், நயினா நாகேந்தர். இது செய்தி. அப்போது அமித்ஷாவை விட எடப்பாடி கட்டளை இடுகிற அண்ணாமலையை மாத்திரத செய்தி. அப்போது இதெல்லாம் எதுக்காக? திமுகவை எதிர்ப்பதற்காக. சார், ஆனால் இந்த விஷயத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார்ல சார் எடப்பாடி? ஒன்றுபட்ட அண்ணா திமுக வராதுன்றாரு. நீங்கள் சொன்ன மாதிரி வேட்டியே கட்டாமல் இருக்காரு. ஆனால் ஏன் அப்போ அவர் பிஜேபி நிராகரிச்சிருக்கலாம்ல? நீங்கள் என்ன கேஸ் போடு, என்ன வேணால் பார்த்துக்கிறேன், என்ன தலையாக போயிட போகுது அப்படின்னு அவர் பிஜேபி நிராகரிச்சிருக்கலாம்ல? ஏன் அந்த விஷயத்தில் அவர் உடன்பட்டார்? நல்ல கேள்வி தான். பிஜேபிக்கு இவர் உடன்பாடு வைப்பதற்கு முன்பே அதிமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் உடன்பாடை வச்சுக்கிட்டான், கைது போட்டான். கட்சி பிரிஞ்சிரும்ன்ற. கட்சி பிரியல, பாதி பேர் எடப்பாடி விட்டுட்டு இப்போ அதிமுகவுடைய ஒருங்கிணைந்த தலைவராக அமித்ஷாவை ஏற்றுக்குவான். செங்கோட்டையன் டெல்லியில் படுத்து கிடக்கிறாரா? வேலுமணி டெல்லியில் படுத்து கிடக்கிறாரு, தங்கமணி. அதாவது இவங்க 2 பேரும் டெல்லியில் படுத்து கிடக்கலையே தவிர 2 பேர் பிரதிநிதியாக யாரை? செங்கோட்டையன் அனுப்பி நான் ஒரு 25 எம்எல்ஏவோட வரேன், முன்னாள் மந்திரி ஒரு 10 பேரோட வரேன், நீ முதல்ல அங்கே இரு. ஒரு டம்மி பீஸை நீங்கள் மன்மோகன் சிங்கை உட்கார வச்சு இந்த சோனியா காந்தி 10 வருஷம் ஆண்டுச்சு. யார்? சோனியா. ஆமாம், காங்கிரஸுக்கு மன்மோகன் சிங் என்ன தியாகம் இல்லை, அவர் ஒரு அதிகாரி. அதாவது சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணுது, அதை பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதுக்குது. இட்டாலியை சேர்ந்த ஆண்டோனியா மைனா, ஒரு கிறித்துவ பெண்ணை இந்து மத நாட்டுக்கு
தலைவர் ஆகக்கூடாது, பிஜேபி எதுக்குறான். ராஜீவுடைய அகால மரணம், இந்திரா காந்தியுடைய அகால மரணம், இதெல்லாம் பார்த்த பிறகு சோனியா பேக் அடிச்சிருச்சு. யார் பிரதமர்? ஒரு டம்மி பீஸு. எல்லா ஃபைலும் எங்கே கொண்டு வரணும்? சோனியாவோட காமிச்சிட்டு தான் அதை பிரைம் மினிஸ்டர் கையில் தான் போடுவார். அப்போ இவங்க ரிமோட் கண்ட்ரோலை வச்சுருந்தாங்க. யாரை? மன்மோகன் சிங்கை. அதே போல் அமித்ஷா செங்கோட்டை ரிமோட்டாக வச்சு அதிமுகவுக்குள்ள ஒரு போட்டி அதிமுகவை உருவாக்குறதுக்கு தயார் பண்ணிட்டார். சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, தங்கமணி, வேலுமணி, வீரமணி எல்லா மணிகளெல்லாம் சேர்ந்து செங்கோட்டையின் தலைமையில் புதிய அதிமுக, ஒரே நோக்கம் திமுகவை ஒழிக்கணும். இதுதான். இந்த ப்ராசஸ் வந்த பிறகு எடப்பாடி என்ன பண்ணுவார்? இவர்கள் தலைவராக மட்டும்தான் இருக்க முடியும். போட்டி அதிமுக உருவாயிரும். போட்டி அதிமுக உருவாயிரும். அப்போ என்ன பண்ணார்? வேறு வழி இல்லாமல் இதுதான் ஒத்துக்க வைக்கப்பட்டார். இவர் ஒத்துக்கலைன்னா செங்கோட்டையை ஒத்துக்குவார். வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் நாங்கள் தான் அதிமுக, எங்களால் எத்தனை வருஷமாக அதிமுக இருக்கோம். இப்படி கொஞ்சம் குழப்பம் வந்துடும். இந்த குழப்பத்தை அவரே கையை எடுத்து அவங்க கண்ணிலே குத்துனது தான். ஓபிஎஸ் பற்றி பேசக்கூடாது, சசிகலா பற்றி பேசக்கூடாது, டிடிவி பேசக்கூடாது, அண்ணாமலை தான் பேசிகிட்டு இருக்கார். அண்ணாமலை போல தூக்குங்க. இதுக்காக தியாகம் செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. இதுதான் இது. இப்போ இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, திமுக வர சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது, அதிகாரம் இருக்கக்கூடாது. அதிகாரம் இல்லாமல் இருந்தால் தான் அடுத்து ஒரு நாடாளுமன்றத்தில் திமுகவை மிக எளிதாக எதிர்க்க முடியும் பிஜேபிக்கு. அதுக்காக அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வருது. இதான் டிப்ளமசி பாலிடிக்ஸ், ராஜதந்திர நடவடிக்கை. இதில் பிஜேபி வெற்றி பெற்று விட்டது, அதிமுக தோல்வி அடைந்து விட்டது. ஓகே சார், இப்போது இந்த மாநில சுயாட்சி அரசியலை வந்து இப்போது முன்னெடுக்கிறாங்கல்ல, இது வந்து ஒரு வகையில் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி ஓகேங்களா, இந்த கூட்டணி எதிர்த்து தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக களம் காண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாநில சுயாட்சி எடுத்ததுக்கான காரணம் வந்து பிஜேபியை மேலும் அந்த கட்சி, அதாவது பிஜேபி மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இதை இல்லை, பிஜேபி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தனக்கு வாக்கா மாறும்னு திமுக நினைக்குது. திமுக பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்கள் பூரா அதிமுக எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடு. நான் பிஜேபியினுடைய பரம வைரி, நான் தான் பிரதான எதிரி. பிஜேபி எதிர்க்கக்கூடிய முஸ்லீம்கள் ஓட்டு போடுவான், தலித்துகள் ஓட்டு போடுவாங்க, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடுவாங்க. நடுநிலையாளர்கள் 30% ஓட்டே போடுறதில்லை. 30% ஓட்டே போடுறதில்லை. போடாகிறது எவ்வளவு? 70 தானே போடாகுது. இந்தியா முழுக்க போடாகிறது தமிழ்நாடு மட்டும் இல்லை, 70 தான். 30% படித்தவன் ஓட்டே போடுறதில்லை. ஏன் போடுறதில்லைன்னா இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை, வெறுத்துட்டான். ஏன்னா எல்லாம் ஊழல்வாதி, எதுலையுமே இங்கே வந்து அவன் எல்லாமே ஊழல்வாதி, கண்ணுக்கு எதிரே எல்லாமே நடக்குது. ஆனால் யாருனாலையும் அதை தடுக்க முடியல. அப்போ இதுக்கு திருடுவதற்காக ஓட்டு போடுறது. நான் ஈரோடு எலெக்ஷனில் போய் நின்னேன், 5000 பேர் நேரில் பார்த்தேன். ஏன் தம்பி உங்களுக்கு வேலை, ஊரு போய் சேருங்கிறான். இல்லையா, இங்கே பெரியாரை பேசுகிறார் சீமா, இது திமுக தான் இருக்குது, வேறு யாரும் இல்லை. அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஊருக்கு கிளம்புங்க, ஏன் அலையிறீங்க வேகாத வெயில்ல? இது சாக்கடை அரசியல் தம்பி. எனக்கு ஆலோசனை சொன்ன போட்டு தான் 5000 ஓட்டு நான் வாங்கியிருப்பேன். 30% பேர் எங்கே வர்றதில்லை, ஓட்டு போட்டிக்கே வர்றதில்லை. இந்த அவர்கள் பூரா பிஜேபி எதிர்ப்பாளர்கள். அவங்க ஓட்டு கிடைக்கணும் திமுக நம்புது, அவங்க ஓட்டு கிடைக்கணும் திமுக நம்புது. கண்டிப்பாக திமுகவை விட்டு அவர்கள் வெகு தூரம் விலகிட்டாங்க. இந்த ஏமாற்றத்துக்கு காரணமே திமுக தான். எப்படி ஏமாற்றுவது என்பது திட்டமிட்டு கொடுத்ததே திமுக தான். எப்படி வாக்குக்கு பணம் கொடுக்கறத திட்டமிட்டு கொடுத்ததே திமுக தான். அதிமுக அதை பின்தொடருதே தவிர அதிமுக அதை திட்டமிடலை. இந்த அரசியலில் நீங்கள் கரப்ஷனுங்கிற விஷயமே திமுக தான் கொண்டு வந்தது. திமுகவை இந்த கரப்ஷனை எதிர்ப்பதற்காக தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆருக்கு பிறகு 93 வைகோ ஆரம்பித்தார். யாரை எதிர்த்து? திமுக எதிர்த்து. 93க்கு பிறகு 2003 யார் கட்சி ஆரம்பித்தார்? திமுக எதிர்த்து. விஜயகாந்த். விஜயகாந்துக்கு பின்னாடி 2009 யார் ஆரம்பித்தா திமுக எதுக்கு? சீமா. கமல்லாம் காணாமல் போயிட்டார். 8% ஓட்டோட சீமா நிற்கிறாரு. அவருக்கு என்ன கொள்கை? திமுக எதிர்ப்பதான் பிரதான கொள்கை. ரைட்டு, 2009 விடுங்க. இப்போ 2025 யார் கட்சி ஆரம்பிச்சிருக்கா? யாரை எதிர்த்து?
திமுகவை அப்போ அத்தனை பேர் யார் எதுக்குறாங்க? திமுகவை தான். நாசகார சக்தி திமுகன்னு எம்ஜிஆர், ஜெயலலிதா, வைகோ, விஜயகாந்த், சீமா, விஜய் எல்லாம் திமுகவை எதிர்ப்பது தான் தன்னுடைய கொள்கை. வேறு இவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. இதுதான் இதை மடைமாற்றுவதற்காக தான் திமுக இப்போ என்ன பண்ணுறாங்க? மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இந்தியாவுக்கே நாங்கள் வழிகாட்டுறோம், இந்தியாவுக்கே நாங்கள் வழிகாட்டுறோம். இதுதான் அவசரமாக அமித்ஷாவை 3 நாள் எங்கே கொண்டு வந்திருக்கு? சென்னைக்கு கொண்டு வந்து திராவிட இயக்கத்தை வைத்து திராவிட இயக்கத்தை அழிக்கிறேன். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதை வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் அழிக்கிறேன். இதுவும் பெரியார் தான் ஆரம்பித்தார், அதுவும் பெரியார் தான். திராவிட இயக்கத்துடைய பிதாமகன் யார்? பெரியார். பெரியார் யாரை இது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பஜ்ரங்கதள் போன்ற இயக்கங்களை எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். பார்ப்பனர்களை சேர்த்துக்கொள்வதில்லை, திராவிடர்களுக்கான இயக்கம் அது. திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சு. இந்த அண்ணா திமுக முன்னேற்ற கழகம் பாஜக முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. இப்போ அவசரமாக தூசு தட்ட வேண்டிய தேவை எதுக்கு வந்திருக்கு? மாநில சுயாட்சிக்கு. அதாவது இப்போது தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தை வந்து தலைமை தாங்கி திமுக நடத்துனாங்க. அது வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு. அதே மாதிரி இப்போ இந்த மாநில சுயாட்சி திமுகவுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்கும், இல்லை இது அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மற்ற மாநிலங்கள் இதை எப்படி எடுத்துக்குது, இவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதா என்பதை பலமுறை ஏமாற்றியாச்சு. ஓகே, மாநில சுயாட்சி பலமுறை ஏமாற்றியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி போன்ற பல தலைவர்கள் திமுக இதை எடுத்துகிட்டு போகுமா, இல்லை நடுவுலையே விட்டுருமா, திமுக பாஜகவுக்கு மிரட்டலுக்கு பயந்துருமா, இல்லை பாஜகவை மிரட்டுவதற்காக திமுக எடுத்திருக்கா? ஓகே, இப்படி பல விவாதங்கள் ஓடிட்டுருக்கு. இதில் திமுக இந்த மாநில சுயாட்சி கொள்கையை எப்படி நகர்த்தி கொண்டு போகிறது என்பது 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதத்தில் தெரியாது. இதனுடைய வீரியம் என்பது ஒரு வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். தேர்தல் முடிஞ்ச பிறகு இதை விட்டுட்டிங்கன்னா எந்த காலத்திலும் உங்களை நம்ப மாட்டான். இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை பிஜேபிக்கும் இருக்குது, திமுகவுக்கும் இருக்குது. ஓகேங்க சார். ஓகேங்க சார், நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். டிக்பிக், a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.